ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 120. இந்த பகுதியில் 127வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 14வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 14. சர்வக சர்வ வித்பானோ விஸ்வக்சேனோ ஜனார்தனக வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித்கவிஹி. 127வது திருநாமம். ஓம் விஸ்வக்சேனாய நமக. எல்லா திசைகளிலும் காக்கும் சேனையை கொண்டவர் என்று இதற்கு பொருள். இதை காசிராஜனின் மகன் சுதக்ஷிணன் என்பவன் கண்ணனுக்கு எதிராக போட்ட திட்டம் எப்படி தவிடு பொடியானது என்பதிலிருந்து பார்க்கலாம். புன்றம் என்று ஒரு தேசம். அந்த தேசத்தை பவுண்ட்ரகன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் கொஞ்சம் முகஸ்துதியை விரும்புபவன். அதை அறிந்து அவனது மந்திரிகள் தினமும் அவனை குறித்து முகஸ்துதி செய்து கொண்டே இருப்பார்கள். என்னவென்று, நீதான் கடவுள், நீதான் திருமால், நீதான் வாசுதேவன் என்றெல்லாம் இப்படி சொல்லி சொல்லி அவனை முகஸ்துதி செய்து பாட, அதை உண்மை என நம்பிய பவுண்ட்ரகன் தன்னை பவுண்ட்ரங்க வாசுதேவன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டான். நான் தான் கடவுள், நானே உண்மையான கிருஷ்ணன் என்று அறிவித்து கொண்ட அவன் துவாரகையை ஆட்சி செய்து வந்த உண்மையான கண்ணனுக்கு சவால் விட்டு ஓலையும் அனுப்பினான். அவனை எதிர்த்து போர் புரிய வந்த கண்ணன் அப்போது காசிராஜனும் பவுண்ட்ரக வாசுதேவனுக்கு துணையாக போர் புரிய வந்தான். இருவரையும் போரில் வதம் செய்தான் கண்ணன். இதை வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் 66வது அத்தியாயத்தில் 43 ஸ்லோகங்களில் அழகாக வர்ணித்துள்ளார். இப்படி பவுண்ட்ரகனும் காசிராஜனும் கொல்லப்பட்டனர் கண்ணனால். அப்போது தனது தந்தையான காசிராஜன் கண்ணனால் கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு காசிராஜனின் மகனான சுதக்ஷிணன் என்பவன் கண்ணனை பழிவாங்க திட்டமிட்டான். எப்படி என்றால், குறுக்கு வழியில், அதாவது தாந்திரிக முறையில் பெரும் வேள்வி செய்தான். அந்த வேள்வித்தீயில் இருந்து ஒரு பெரிய பிசாசை உண்டாக்கி துவாரகை நகரத்தையே எரித்து சாம்பலாக்கும்படி அதற்கு ஆணையிட்டான். அந்த பிசாசும் தீயை உமிழ்ந்தபடி துவாரகையை நோக்கி புறப்பட்டு சென்றது. திடீரென வெப்பம் அதிகரிப்பதை உணர்ந்த துவாரகை மக்கள் அஞ்சினார்கள். ஒரு பெரும் தீப்பிழம்பு நகரத்தை நோக்கி வெகு தூரத்திலிருந்து வருவதை கண்டு திடுக்கிட்டார்கள். கண்ணனிடம் சென்று இந்த செய்தியை தெரிவிப்பதற்காக அவனது அரண்மனையை நோக்கி எல்லோரும் ஓடினார்கள். அப்போது கண்ணன் என்ன செய்து கொண்டிருந்தான்? கண்ணன் ருக்மிணியோடு சதுரங்கம் விளையாடி கொண்டிருந்தான். இப்படி மக்கள் அனைவரும் கண்ணனிடம் ஓடி வந்து, ஒரு பெரும் தீப்பிழம்பு நெருப்பை காக்கிக் கொண்டு நம் நகரத்தை நோக்கி ஓடி வருகிறது, தாங்கள் தான் காத்தருள வேண்டும் என்று வேண்டினார்கள். கண்ணன் ஒரு சிறிய சிரிப்போடு தனது வலது கரத்தில் உள்ள சக்கராயுதத்தை பார்த்தான். அந்த பார்வையிலேயே கண்ணனின் கட்டளையை புரிந்து கொண்டு அவனது கையிலிருந்து உடனே சக்கரத்தாழ்வார் புறப்பட்டார். சுதக்ஷிணன் அனுப்பிய பிசாசை சென்று தாக்கினார். இங்கே நாம் பிசாசுகளின் இயல்பு என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். பிசாசுகளின் இயல்பு என்னவென்றால், அவைகளை விட பலம் குறைந்த எதிரிகளின் மேல் அவற்றை ஏவினால் அந்த எதிரிகளை அழித்துவிடும். ஆனால் அவைகளை விட வலிமையான எதிரியின் மேல் ஏவினால் அது எதிரியை அழிக்காமல் ஏவியவரையே வந்து தாக்கிவிடும். இதுதான் பிசாசுகளின் இயல்பு. அந்த பிசாசு சக்கரத்தாழ்வாரின் பொலிவையும் ஒளியையும் கண்டு அஞ்சி காசிக்கே திரும்பி வந்து தன்னை ஏவிய சுதக்ஷிணனையே தாக்கி அழித்துவிட்டது.
ஆனால் சக்கரத்தாழ்வார் அதோடு விடவில்லை. தானும் அந்த பிசாசை பின்தொடர்ந்து சென்று காசி நகரத்தையே ஒட்டுமொத்தமாக எரித்தார். அப்படி சக்கரத்தாழ்வார் காசி நகரை எரித்ததற்கு வேதாந்த தேசிகன் ஒரு அற்புதமான அழகான காரணத்தை கூறுகிறார். அதாவது, காசி யாருடைய க்ஷேத்திரம்? சிவபெருமானின் க்ஷேத்திரம். சிவபெருமான் சாம்பலைத்தானே விரும்பி தன் உடலில் திருநீராக பூசிக்கொள்கிறார். மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயன் திருநீரே. இப்படி நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அந்த புனித திருநீர் போற்றப்படுகிறதே. அதனால் காசியில் வசிக்கும் சிவனுக்கும் அவரது பக்தர்களுக்கும் திருநீர் பூசிக்கொள்ள வசதியாக இருக்கட்டுமே என்று அந்த ஊரையே சாம்பலாக்கி விட்டாராம் சக்கரத்தாழ்வார். அடாடாடா, என்ன ஒரு அழகான உவமை! அருமை அருமை. இந்த கதையில் சக்கரத்தாழ்வார் தாமே ஒரு சேனையை போல செயல்பட்டு துவாரகைக்கு வந்த ஆபத்திலிருந்து ஊரையும் மக்களையும் காத்தார். இப்படி தன் அடியவர்களை அனைத்து திசைகளில் இருந்தும் ஏற்படும் ஆபத்துகளில் இருந்தெல்லாம் காக்கும் விதமாக தன் கையில் ஆயுதப்படையோடு விளங்குவதால் எம்பெருமான் விஸ்வக்சேன என்று அழைக்கப்படுகிறார். விஸ்வக் என்றால் அனைத்து திசைகள் என்று பொருள். சேன என்றால் சேனையை உடையவன் என்று பொருள். இப்படி அனைத்து திசைகளிலும் சேனையை உடையவராக திருமால் இருப்பதால் விஸ்வக்சேன என்று அழைக்கப்படுகிறார். இந்த 127வது திருநாமத்தை நாம் சொல்லி வந்தால் நம்முடைய அனைத்து பயணங்களிலும் திருமால் வழித்துணையாக வந்து எப்போதும் நம்மை காத்து அருள்வார். நாமம் 128. ஓம் ஜனார்தனாய நமக. இந்த 128வது திருநாமத்தில் பல்லவ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் நடந்த போரில் என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.